கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று ஜனவரி 24 சனிக்கிழமை. இன்றைக்கு மத்தேயு 12 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு மகாராஜா ஜனங்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கும் பொழுது, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று சொல்லி விதமாக சொல்லுகின்றார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று. பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றார், அல்லது அவங்களுடைய தாயாரும் சகோதரரும் வந்து நின்று பேசுறாங்க, பார்க்கணுங்கிறாங்க, அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக அப்படி அவர் சொல்லலை. ஏன்னா அவருடைய தாயார் மரியாள் அவர்கள் அழகாய் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து கன்னியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால், பிதாவின் சித்தத்தை எல்லாரும் செய்யணும். பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க தான் எனக்கு சகோதரனை போல இருப்பாங்க, எனக்கு சகோதரியை போல இருப்பாங்க, எனக்கு தாயாக இருப்பாங்க என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் சொந்த குடும்பம் போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நம்ம எல்லாம் அவயவங்களாக இருக்கிறோம் என்று எழுதியிருக்கின்றது. அப்படி என்றால் அவரவர் தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணிகளை பிதாவின் சித்தத்தின்படி அழகாய் நம்ம நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சரீரமாகிய சபை கூட்டி கட்டப்பட்டு அழகாய் அது நிறைவு பெறும். பிரியமானவர்களே, இப்போ பிதாவின் சித்தம்னா என்ன, நம்மெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. முதல்ல எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா மாறணும், ரட்சிக்கப்படணும் இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமா இருக்கிறது. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கன்னா பரிசுத்தமா இருப்பது. அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது முதல்ல கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம். அதற்கப்புறம் நமக்கென்று கடமைகள் கொடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் அழகா இங்கு பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5 விதமாக எழுதுகின்றார், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்போ நாட்கள் பொல்லாததுனால தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்க. எல்லாருமே துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. சங்கீதங்களினால ஞான பாட்டுகளினால ஒருவருக்கொருவர் ஆறுதல் படுத்தி புத்தி சொல்லி பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்போதும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனோடு கூட தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி அழகாக தேவ சித்தத்தை இங்கு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எதை செய்யணும், எது பிதாவின் சித்தம், பொதுவான பிதாவின் சித்தம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அதற்கு பின்பு அழகாக ஒரு குடும்பம்னா என்ன, அதில் யார் யாருக்கு எப்படி இருக்க வேண்டும், யார் யாருக்கு தலை என்பதை குறித்து அழகா இந்த எபேசியர் 5 எழுதியிருக்கின்றார். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி, அதற்கப்புறம் மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் எழுதுகின்றார். அப்புறம் புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி, இப்படி யாரு எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எஜமான்களுக்கு பணி செய்கின்ற வேலைக்காரர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு கீழ்ப்படியுங்கள். அப்படியே பாருங்கள் ஒவ்வொன்றையும். அதே போல எஜமான்களே நீங்களும் அப்படியே வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து
உங்களுக்கு எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் கடும் சொற்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் பொதுவான தேவ சித்தம். இப்படி வாழ்க்கையின் நியமங்கள். முதல்ல பரிசுத்தமாய் வாழணும். 2வது கர்த்தரை எப்போதும் பயத்தோடு துன்மார்க்கம் வாழ்க்கை இல்லாம நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தணும். எப்போது எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்புறம் அந்த பூமியில ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அதாவது இசைந்து அனுசாரியாக நம்ம சண்டை பண்ணாதவர்களாக வாழ வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் குடும்பத்துல உறவுகள் எப்படி இருக்கணும்? மனைவி, கணவன், பெற்றோர், பிள்ளைகள், அப்புறம் வேலை செய்யற ஸ்தலத்துல எஜமான்கள், வேலைக்காரர்கள் எல்லாரும் யாருக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இதெல்லாம் பிதாவின் சித்தம். இதை தவிர ஒவ்வொருவருக்கும் நம்ம கொடுத்திருக்கிற பணிகள் என்ன, அவருடைய சித்தம் என்ன, நம்மளே இஷ்டப்பட்டு நம்ம விரும்புகிறதெல்லாம் செய்யணும்னு ஓடாத படிக்கு நம்மை குறித்த பிதாவின் சித்தம், எந்த பணியை எப்படி செய்வது, அவருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது, அதற்கு காத்திருந்து அதை மாத்திரம் செய்தா போதும். அதிலே கர்த்தர் மகிமை அடைகின்றார். அவருடைய சித்தம் அறிந்து செயல்படுபவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதை தவிர்த்து நம்முடைய விருப்பத்தை மட்டும் செயல்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அதுல பிதாவின் சித்தம் இல்லாவிடில் கர்த்தர் அதிலே வேதனை அடைகின்றார். நம்ம பரலோகத்திற்கு போகும்போது அவர் சொல்வார், என்னுடைய சித்தத்தை இவன் செய்தான் என்று சொல்வார், என்னுடைய சித்தத்தை இவள் செய்தாள் என்று சொல்வார். உங்களை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு நினைத்திருக்கிறாரோ அதை அருமையாக பொறுமையோடு நிறைவேற்றுங்கள். குடும்பத்தை தான் கவனிக்கணும்னா குடும்பத்தை மட்டும் நீங்க அதில் சரியா கவனியுங்கள். ஊழியத்தை செய்யணும்னா ஊழியத்தை சரியா நிறைவேற்றுங்கள். அல்ல ஒரு ஸ்தாபனத்துல நீங்கள் பணிபுரியுறீங்க, இந்த கடமையை ஒழுங்கா செய்யணும்னா அதுதான் தேவ சித்தம், அதை ஒழுங்கா செய்யுங்க. இப்படி ஒவ்வொன்றும் அவருடைய சித்தத்தை மாத்திரம் நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றினா போதும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே உமக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு மகாராஜாவே நீர் சொல்லி இருக்கின்றீர். நாங்களும் கூட ஆண்டவரே பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படியே கீழ்ப்படிந்து அது வாழ நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. உடைய சித்தத்தை வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். அவருடைய சமூகத்துல நம்ம காலையில காத்திருப்போம், உபவாச நேரத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தமது சித்தத்தை அழகாய் நமக்கு உணர்த்துவார், நம்மளோடு பேசுவார், வசனத்தின் மூலமா இடைப்படுவார், எப்படி ஆகியும் நமக்கு வெளிப்படுத்துவார். அழகாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.